தந்தை பெரியாரின் அறிவொளியை தந்து நம்மை ஆளாக்கிய தமிழ்த்தாயின் தலைமகன் பேரறிஞர் அண்ணாவுக்கு புகழ் வணக்கம் செலுத்துவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். அறிஞர் அண்ணாவின் நினைவு நாளையொட்டி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர், தனது வாழ்நாள் முழுவதும் மனதிற்பட்டதை பேசி அதில் பெரியார் கண்ட வெற்றி மிகப்பெரியது என்று அண்ணா குறிப்பிட்டதாக பதிவிட்டுள்ளார். அந்த வெற்றியின் விளைவு அவருக்கு மட்டும் கிடைக்கவில்லை, இன்று அனைவருக்கும் கிடைத்துள்ளதாக அண்ணாவின் வரிகளை சுட்டிக்காட்டியுள்ளார். தந்தை பெரியாரின் புகழொளியையும் அறிவொளியையும் தந்து நம்மை ஆளாக்கிய தமிழ்த்தாயின் தலைமகன் பேரறிஞர் அண்ணாவுக்கு புகழ் வணக்கம் செலுத்துவதாக பதிவிட்டுள்ள அவர், அண்ணாவின் வழியில் அயராது உழைப்போம் என்று கூறியுள்ளார். வம்பிழுக்கும் வீணர்கள் தெம்பிழந்து ஓடுவார்கள் என்றும், நாம் மக்களின் அன்பையும் ஆதரவையும் பெற்று இலட்சி பயணத்தில் வெல்ல பாடுபடுவோம் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். பேரறிஞர் அண்ணாவின் நினைவு தினத்தையொட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் பேரணியாக சென்ற திமுகவினர் அண்ணா நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் 56வது நினைவு தினத்தையொட்டி காமராஜர் சாலையில் உள்ள அண்ணா சிலை அருகிலிருந்து அண்ணா சதுக்கம் வரை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அமைதி பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் துரைமுருகன், சேகர்பாபு மற்றும் திமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பேரணியின் முடிவில் அண்ணா நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். துணை முதலமைச்சர்கள், அமைச்சர் உள்ளிட்டோரும் அண்ணா நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர்.